ப்ரைஸில் நம்ம தேவன் நம்மளை காண்கிறாருன்னு பார்த்தோம் இல்லையா, பார்க்குறாரு. அப்போது அவர் நமக்காக என்னென்ன செய்கிறார், எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறார். என் கருத்திற்கு கட்டளை கொடுங்கன்றார். நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்றார். அது மட்டும் இல்லை, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள்ன்றார். பாருங்கள், நம்மளோட தைரியமாக சொல்கிறார். என்னத்துக்குன்னா, நம்ம கேட்கணும். நம்மளோட செல்ல பிள்ளைகள். ஏன்னா நம்ம புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் அவர் அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்குறாரு இல்லையா. அப்படி இருக்கும்போது நம்ம கேட்டு தான் வாங்கிக்கொள்ளணும். அவருக்கு தெரியுமே நம்மளை பற்றி எல்லாம். அவர் சொல்லுவாங்க, நம்மளை பற்றி எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம எதுக்கு கேட்கணும், நமக்கு தேவையான அவரே கொடுப்பாரு. அப்படி கிடையாதுங்க. ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து கேட்குதுன்னா அதுக்கு இஷ்டமான பொருள்களை கேட்குது. அப்பாவுக்கு தெரியுமா முதல்ல? நம்ம இப்போ பரமபிதாக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அவர் என்ன செய்ய மாட்டார், காமிச்சிக்க மாட்டார். பிள்ளை கேட்கணும், என்னை தொந்தரவுப்படுத்திட்டோம், என்னை கேட்கட்டும் நான் விரும்புவாங்க எல்லா தாய் தப்பணும். அப்படி நம்ம அப்பா நம்ம பரமபிதாவை கெஞ்சும் போது கேட்கும்போது அவங்களுக்கு ஒரே குஷி ஆகிடும். எப்படியா நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யணும், தந்துடணுன்ட்டு நம்ம அலட்டி நம்மளுக்கு தந்துடுவாங்க. அந்த மாதிரி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படணும்னு சொன்னார். அப்போ தான் நம்மளுக்கு மனநிறைவாக கொடுக்குறாராம். அது மாதிரி வரும் காரியம் குறித்து எடுத்து கேளுங்கன்றார். நான் என் கருத்துக்கு கட்டளை கொடுங்கன்றார். அவர் கருத்துக்கு நம்ம கட்டளை கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பலத்த கருத்துக்கு கட்டளை கொடுக்குறேன். நம்ம என்ன செய்யணுமா, சொல்லணுமா, அதுதான் முக்கியம். நம்ம அவரோட கருத்துக்கு கட்டளை கொடுத்தா தான் நமக்கு எல்லா காரியங்களும் நடக்கும். அது மட்டும் இல்லை, நான் அது யோசுவா பாருங்கள், எவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தான். எப்போதும் அந்த குடாரத்திலே இருந்தான். அந்த அவனுடைய மூசை குடாரத்திலே அவன் தங்கியிருந்து அந்த வேலையெல்லாம் பார்த்தார். யாரே? யோசுவா. அப்படி இருக்கும்போது சூரியனையும் சந்திரனையுமே ஆகாயத்தில் நிற்க வைத்த ஒரே மனுஷன் யார்? யோசுவா தான். ஏன்னா ஆண்டவர் அவனை விரும்பினார். அது மட்டும் இல்லை, அவருடைய வேலைகளை அவன் பார்த்ததுனால அவன் சொன்னது ஆண்டவர் செய்கிறார். சூரியன் சந்திரனே செய்கிறாங்க, வானத்தை நிற்க வச்சிட்டான் இல்லையா. அப்போ பாருங்கள், தேவன் எப்படி கிரி செய்கிறான்னு. அவர் இன்னும் காரியத்தை கண்டு நம்முடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுறாராம். நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவனை நோக்கி அமர்ந்திருந்து காத்திருக்க வேணும். அவருக்காக நம்ம காத்திருக்கணும். எப்போதும் அவரையே நோக்கி பண்ணணும். எஜமான் வேலைக்காரன கண்கள் எஜமானையே நோக்கிறது போல் நம்மளுடைய கண்களை எப்போதும் தேவனையே நோக்கி கொண்டுக்கணும். ஏசப்பாவையே நோக்கி பார்க்கணும். என்ன தரீங்கப்பா, என்ன சொல்கிறீங்க, நான் என்ன செய்யணும், தேவசத்தை நான் என்ன நிறைவேற்றணும், இன்னும் காரியங்களை சொல்லுங்கள், நான் செய்கிறேன், உங்களுக்கு பிரியமாக நடக்கணுமா, நடக்கிறப்பா, என்னென்ன காரியங்களை விட விடுமோன்னு சொல்லித்தாங்க, என்னை கற்றுத்தாருங்கப்பா சொல்லிட்டு நம்மகிட்ட அவர்கிட்ட கேட்கணும். கேட்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் நம்ம கேட்கறதில்ல, அதான் அவன் நோக்கி நம்ம கேட்கணும். அது மட்டும் இல்லை, அவரோட பழகணும். இப்போ சிலர் தேவன் வெறும் ஒரு அதிகாரம் கூட படிக்க மாட்டாங்க, 60 இல்லையான்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பாங்க, ஜப கூட பண்ணாங்க. அது ஐக்கியம் கிடையாது. தேவனோட நம்மளுக்கு இருக்க ஐக்கியம் மகாவாக பெரிதாக இருக்கணும். நேரம் நம்மளோட உறவாடிட்டே இருக்கணும். நம்ம பாத்ரூம் போனாலும் சரி, தூங்குவோம், அந்த மாத்துவா விழிச்சு இருக்கணும். மாத்து மேலே நான் 20 ஜாமங்களில் மாத்து ஆண்டோட பேசணும். எப்போதும் பேசணும். நல்ல தரிசனங்களை தருவாங்க, நல்ல சொப்பனங்களை தருவாங்க. நமக்கு பழைய காரியங்கள்லாம் நமக்கு யோசனை பண்ணி கூட படாது, போயிடுச்சுன்னு எதுவும் நினைக்கக்கூடாது. புதிய காரியங்களை நான் உனக்காக தருவேன்றார். அதனால் புதிய காரியம் நமக்காக அவர் செய்வார். அதனால் நம்ம இந்த காரியங்கள் மாதிரி தான் நம்மளுக்கு நோக்கமாக மொழிய இந்த பழைய காரியங்கள்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாம் புரிஞ்சாயின்னு. புதிய வடங்கள் வருது பாருங்கள். இப்போ கூட சொல்லுவாங்க, பழையதெல்லாம் ஒழிந்து போயிடும். ஆனால் பழையதெல்லாம் ஒழிந்து போய் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த வருஷம் பிறந்த பிறகு அந்த பழையசையே பேசுவாங்க. நீ அன்றைக்கி செஞ்சியே, நீ இன்னைக்கு பண்ணியே, நீ அப்படி பண்ணியேன்னு பணத்தை நோண்டுவாங்க. திருப்பியும் அது நாத்தடிக்கும். அது நோண்டி சண்டை போடுவாங்க. எல்லாம் ஒரு சிலர் அப்படி தான். பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சுன்னு வெள்ளம் புதிதாக என்னவாங்க. அந்த வருஷம் பாதி வந்த பிறகு பிறந்தோடு இருக்காது, வீட்டுக்கு போனோன்னே ஆரம்பிச்சிடுவாங்க. பழைய கதையெல்லாம் பேசி சண்டை போட்டு குடும்பமே சீர்கெட்டு போயிடும். அதுதான் முதல்ல சொல்லிட்டாரு, இந்த வருஷத்தோட எல்லாம் முடிஞ்சிச்சு. கத்திற்குள்ளே எல்லாம் செய்யணும் பிரயாசப்பட்டு எல்லாம் கழுவியாச்சு, பாவமர கழுவப்பட்டோம். அதனால தான் புதிய வருஷத்தில் புதிய பிரதிஷ்டைக்கு வரும் இல்லையா. அதை மறந்துடுவாங்க. திருப்பி பேசுவாங்க. செத்த பணத்தை நோண்டி என்ன பண்ணுறதுங்க, பணத்தை எலும்பு கொண்டு தான் இருக்கும். அது என்ன பேச போதா, ஒன்றும் கிடையாது. ஆனால் காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும், பிரியமாக செய்யணும். அவருக்கு உகந்த காரியமாக இருக்கணும். பாருங்கள், எந்த காரியம் செய்தாலும் அவருக்கு பிரியமாக தான் செய்யணும். நான் 45:14 சொல்லப்பட்டிருக்கு. 11 வரும் காரியத்தில் எடுத்து கேளுங்க. வரப்போகிற காரியத்தை பற்றி அவர்கிட்ட கேட்கணும். இது என்ன பாசம் வரப்போகுது, என்ன ஏது, என்ன கேடு, இந்த மழை புயலாம் எல்லாவற்றையும் கேட்டு நம்ம என்ன செய்யணும். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, என்ன துன்பம் வருமா, எல்லாமே அவங்க சொல்லுவாங்க, நம்மளுக்கு நடத்துவாங்க. அந்த வழியில் அழகு போல் அந்த பாதையை செவையான பாதை நடத்துவாங்க. அந்த சமூகம் நம்ம உண்மையாக போயிட்டே இருக்கும்.
நம்ம கேட்டுட்டோம்னா அவர் சமூகம் நம்ம முன்னதாக போகும். நம்ம அவர் பின்னாடியே போகணும். இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி என்ன செய்யணும், நம்ம கடிவாளம் போட்டுக்கினே அவர் பின்னாடியே போனோம்னா அழகாக வழி நடத்துவாங்க பாருங்க. ஆண்டோடைய கிருபை வந்து மகா பெரிது. அதனால தான் ஆண்டு சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்போ இது எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாம் நம்ம அது எது தேவன் தேடும்போது உலக காரியங்கள் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை, எல்லா இம்மைக்கும் மறுமைக்கும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தருவார். அதாவது சாலமோன் என்ன பண்ணார், ஞானத்தை கேட்டார். ஞானத்தை கேட்ட உடனே என்ன செஞ்சார் ஆண்டவர், ஞானத்தை மட்டும் கொடுக்கல, கூட உலக ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுத்தாரு. ஆனால் அவர் வந்து அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளலை. தன்னுடைய மனைவிமார்களால் பெண்களால் என்ன செஞ்சார், அவர் அடிந்து போயிட்டார். அதுமாதிரி நம்ம வந்து ஆண்டவரோடு இசைந்து ஒரு மாளிகையை நம்ம கட்டப்படணும். அப்போ தான் நமக்கு நல்லது. ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை, நம்மளால் ஆண்டவருக்கு எந்த காரியம் ஆக பார்த்து கிடையாது. அவரால் தான் நமக்கு காரியங்கள் ஆகணும். அதனால தான் சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அவருடைய உறவு நமக்கு எப்போதும் வேணும். அவர் உறவு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது, பரிசுத்தமில்லாமல் வாழ முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும், எப்போதும் தேடணும். நீதியும் சமாதானமும் நமக்கு தேவை. பரிசுத்தாவின் சந்தோஷம் எப்போவுமே நமக்கு வேணும். அதனால் நம்ம என்ன செய்யணும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையணும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. கிறிஸ்தியசுக்குள்ளே என்ன நிறைவான இருக்கும் நம்ம இல்லை. அதனால் நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கணும், மற்றவர்களை மன்னிக்கணும். அந்த வருஷ கடைசியில் என்னென்ன அசுத்தம் இருக்குதோ நம்ம இறுதியத்தில் எல்லாத்தையும் கழுவிடுங்க. மன்னிக்கணும், அடுத்தவங்களே செய்யணும், மன்னிக்கணும். சத்துருவை சிநேகிங்க, எல்லாம் மன்னிக்கணும், கடன்கள் எல்லாம் மன்னிக்கணும். தீமை நேர்ந்து எங்களை விலகி ரட்சி ஆண்டவர்னு கேட்கணும் ஆண்டவரை. அதனால் அந்த புதிய இடத்துல நம்ம பிரவேசிக்க போகிறோம். நிறைய ஸ்ட்ரக்சங்களெல்லாம் வந்து சுத்திகரிப்பு கூட்டம் இருக்கும். இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திலே நம்மளுடைய பழைய பாவங்கள், அசுத்தங்கள், துரோகங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக நடந்த இச்சைகள், அப்புறமா தேவனுக்கு விரோதமாக நடந்த எல்லா நடத்தைகள், கெட்ட சகவாசங்கள், கெட்ட சிந்தைகள், கெட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யணும், சுத்திகரிப்பில் கொஞ்சம் மொத்தமாக கழுவி நம்மளை சுத்திகரித்து புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம போகணும் இல்லையா. அதனால் இந்த ஆண்டில் எல்லாத்தையும் விட்டுருங்க. கர்த்தருக்கு பெருமை அடைஞ்ச 2வது வருகை வர நேரம். அதனால் நம்ம என்ன செய்யணும், வருகைக்கு காத்திருந்து அவரோடு கூட போகிறதுக்கு நல்ல பங்கு தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.